எங்கடா ஸ்டாலின் கிறிஸ்தவர்களுக்கு இந்த தடவை ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நேத்து கூப்பிட்டு ஒரு 16 கோடி ரூபா ஒதுக்கி இருக்கிறார். எவ்வளோ? 16 கோடி ரூபா. அது உங்க பணமும் என் பணமும் வரி பணமும் தான். இது எதுக்கு அப்படின்னா அவங்களோட கிறிஸ்துவ தேவாலயத்தை புதுப்பிக்கிறதுக்காக கொடுத்துருக்காரு. அது உண்மையாவே புதுப்பிச்சா ரொம்ப அழகா இருக்குங்க. உதாரணத்துக்கு சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்க சர்ச்சு அவ்வளோ அழகா இருக்கும். பட் ஆனா அது செய்வாங்களாங்கிறதான் தெரியல. அவங்கவுங்க பாதிரியார் கணக்குக்கு போயிரும், இல்ல பாதிரியார் கீழே இருக்கிற குடும்பத்துக்கு ஓட்டுக்கு காசா போயிரும். அவ்வளவுதான் என்னோட சிந்தனை. கிறிஸ்துவர்கள் சுத்தமானவர்கள்ங்கிறது எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனா இந்த எலெக்ஷன்லயாவது அவங்க திமுக ஓட்டு போடாம விஜய் கட்சிக்காவது போடுங்க. ஆனா உங்க பாதிரியார் பணம் வாங்கினதுக்காக நீங்க திருப்பியும் திமுக போடாதீங்க. உங்க பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் அழிஞ்சுகிட்டு இருக்கிறாங்க போதைப் பொருட்கள்னால. 16 கோடி ரூபா தேவாலயம் பாதிரியார்களுக்கு கையில போயிருக்கு. அதனால இது எல்லாம் உங்களுக்கு சேர வேண்டிய பணம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க. அது மக்களோட பணம், வரி பணம். அதை தவறா பயன்படுத்தாம தேவாலயங்கள் அழகா இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலையை உருவாக்குறது உங்க கையில தான் இருக்கு. 2026ல திமுகவுக்கு ஒரு டாடா காமிங்க, பை பை காமிங்க. அது ஒரு மாஃபியா கட்சி. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், உள்ளிட்டு தமிழகம்.